கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனவரி 31 கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, மனதுருகும் மாண்பு. உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். ஏசாயா 30:18. மனபாரம் நீக்கும் தேவனின் இரக்கம். இன்றைய வேத பகுதியானது மனம் தளர்ந்து போன மாந்தருக்கு மனதுருகும் தேவனின் எல்லையற்ற இரக்கத்தை தெளிவுபடுத்துகிறது. தேவன் மனவுருக்கமுடையவர். அவர் அடித்தாலும் அதிக நிச்சயமாய் அணைத்துக் கொள்வார். அவர் நம்மை என்றைக்கும் கைவிட மாட்டார். நம்முடைய பாவங்கள் பலம் பொருந்தியதாய் இருக்கலாம். நம் கலக்கங்களும் எல்லையை கடந்து போயிருக்கலாம். எகிப்தை போன்ற அடிமைத்தனத்தில் நீங்கள் சிக்கித் தவிக்கின்ற நிலையில் என் வாழ்வில் விடியல் உண்டா என்ற கேள்வி கணைகள் உங்கள் இருதயத்தை துளைக்கலாம். உங்கள் பிரச்சனை எவ்வளவு பெரியது என்று தேவனிடம் முறையிடாதீர்கள். மாறாக, உங்கள் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை உங்கள் பிரச்சனையிடம் சொல்லுங்கள். கிறிஸ்து என்னும் ஒளி வெள்ளம் நம் இருதயத்தில் பாயும் போது மனப்பாரம் என்னும் இருளை அது அடித்துச் செல்லும். நம்முடைய எத்தகைய பாவங்களையும் அவருடைய விலைமதிப்பற்ற இரத்தமானது கழுவி சுத்தம் செய்யும். திரும்பி வரும் பிள்ளைகளை மனதார சேர்ப்பார். நோவாவின் காலத்தில் நிகழ்ந்த அழிவிற்காக மனதுருகின அதே தேவன் இன்றும் நம் ஒவ்வொருவருக்காகவும் மனதுருகுகிறார். நம் பரம தகப்பனிடம் நாம் எவ்வளவு நெருங்கிச் சேர்கிறோமோ அவ்வளவு அதிகமாக அவர் நம்மை கருணையுடன் பார்க்கிறார். ஆகாரின் அழுகுரலுக்கு நீரூற்றை திறந்து கரத்தை நீட்டி அவளை ஒரு பெரிய ஜாதியாக மாற்றினார். நீங்கள் உங்கள் பாவத்திலிருந்து திரும்பி வந்தால் அவர் உங்களை விரும்பி ஏற்றுக்கொள்வார். மனிதர்கள் மறக்கலாம், வெறுக்கலாம். ஆனால் கர்த்தரோ மனதுருகுவார், மனதார உங்களைச் சேர்ப்பார். மனதுருகும் கர்த்தரிடம் நீங்கள் மனதார திரும்பி வரும்போது அவர் திரும்பவும் உங்களை கட்டி எழுப்புவார். எனவே உங்கள் சூழ்நிலைகளை பாராதேயுங்கள், ஒருபோதும் சோர்ந்து போகாதிருங்கள். தேவன் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். மங்கிப்போன உங்கள் வாழ்க்கையை அவர் திரும்பவும் பிரகாசிக்கச் செய்வார். கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் மனதுருக தயை பெருத்திருக்கிறார் என்ற வேத வசனத்திற்கு உங்கள் செவியை சாய்த்து இன்றே மனந்திரும்பி வாருங்கள். ஆமென்.